வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு பலர்ட்டயும் இருக்கிற முக்கிய பிரச்சனை மத்தவங்கள தங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்த நினைக்கிறது தான். இதனாலதான் உறவுகள்ட்டயும் சரி, பொது வெளியிலயும் சரி நிறைய பிரச்சனை ஏற்படுது. யாரையுமே உங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்த நினைக்காதீங்க. அவங்க குணத்தை, பழக்க வழக்கத்தை, செயல்பாடுகளை அப்படியே உங்களுக்கு ஏத்த மாதிரி ஃபேஸ் பண்ண பழகிக்கோங்கன்னு ஒரு கருத்தை நகைச்சுவையா சொல்லியிருக்காங்க. கேளுங்க, கதை முடிஞ்சதும் சந்திக்கலாம். இந்தியாவோட வடகிழக்கு பகுதியில் இருக்கிற மாநிலம்தான் திரிபுரா. இங்க சிபாகி ஜாலா என்ற இடத்துக்கு பக்கத்துல விசால்கர்னு ஒரு பழங்குடியின கிராமம் ஒண்ணு இருக்கு. இங்க ரப்பர் தோட்டம் அதிகம். பிரிட்டிஷ் காலத்துக்கு முன்னாடி இங்க மன்னர் ஆட்சி காலம் இருந்த நேரம். ருணியல் தேவ் வர்மான்ற ஒரு மன்னன் ஆட்சி செஞ்சுட்டே இருந்தான். இந்த மன்னனோட மூதாதையர் மாந்திரீக இனத்திலிருந்து வந்தவங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா பல தலைமுறைக்கு முன்னாடி நடந்த விஷயத்துக்கு எந்த ஆதாரமும் இல்லாததால அதை உறுதியாவும் சொல்ல முடியல. செவி வழி செய்தியாவே இது இருந்துட்டே இருக்கு. இந்த நேரத்துல இந்த ருணியல் தேவ் வர்மாவும் தன்னோட மக்களை நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருக்கார். காரணம், இவரோட ராஜ்யத்துக்கு உட்பட்ட குடிமக்கள் ஏதாவது ஒரு கவலையில, வருத்தத்துல, துக்கத்துல இருந்துட்டே இருக்காங்க. இத்தனைக்கும் செல்வச் செழிப்பா இருக்க ஊர் இது. இவரோட ஆட்சியில எந்த குறையும் இல்ல. ஆனாலும் மக்களோட உள்ளுணர்வுகள் ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்பட்டு இருக்கு. பலரும் வர்மாவோட மூதாதையர் செய்த பாவம் தான் இது, அதுதான் இப்படி தொடர்ந்து வந்து தொல்லை கொடுத்துட்டே இருக்குன்னு பேசிக்கிறாங்க. இதையெல்லாம் கேள்விப்பட்ட மன்னன் அரச சபையை கூட்டி முதன்மை ஆலோசகர்கள்ட்ட இத பத்தி விவாதிக்கிறார். ஆனா யாருக்கும் இதுக்கு விடை கிடைக்கல. மாந்திரீக நிபுணர்கள், ஜாதக கணிப்பாளர்கள் அழைச்சிட்டு வந்து அவங்க கிட்டையும் இத பத்தி கேட்கிறார். வந்தவங்களும் பல்வேறு முயற்சிகளை பண்ணி பார்த்துட்டு அப்படி சொல்றாங்க, உண்மைதான் மகாராஜா, 10 தலைமுறைக்கு முன்னாடி உங்க மூதாதையர்கள் பெரிய பெரிய பாவங்களை செஞ்சிருக்காங்க. மக்களை வதம் பண்ணி சித்திரவதை பண்ணியிருக்காங்க. ஒரு கட்டத்துல இதையெல்லாம் பொறுக்க முடியாத குடிமக்கள் உங்க மூதாதையரை ஒவ்வொருத்தரா அடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. சாகர நேரத்துல இந்த நாட்டு மக்களுக்கு பெரிய சாபம் ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அதாவது எல்லாம் இருந்தாலும் எதுவுமே இல்லாத மனோநிலையில தான் உங்க தலைமுறையும் இருக்கும். இது மாந்திரீக உலக சாபம். இதுல இருந்து யாரும் தப்ப முடியாதுன்னு சபிச்சபடி இறந்திருக்காங்க. குடிமக்களோட முதல் தலைமுறையில இது அதி தீவிரமா இருந்திருக்கு. ஆனா பல தலைமுறைகளை கடந்துட்டதால இதோட பாதிப்பு நிறையவே குறைஞ்சிடுச்சு. இப்போ உளவியல் ரீதியான பாதிப்பு தான் மக்கள்கிட்ட இருக்கு. இதுக்கு என்ன பரிகாரம்னு பார்த்து செஞ்சுட்டா மக்கள் சந்தோஷ மனநிலைக்கு மாறிடுவாங்கன்னு காலக்கணிப்பாளர்கள் சொல்றாங்க. இதை கேட்ட மன்னர் ருணியல் தேவ் வர்மா கவலைப்படுறாரு. தன்னோட மூதாதையர்கள் இவ்வளவு கொடூரமானவர்களா, நாட்டு மக்களை இப்படி கொடுமைப்படுத்தி இருக்காங்களேன்னு வருத்தப்படுறாரு. அப்புறம் முன்னோர் சாபத்தை நாமளே சரி செய்வோம். அப்போதான் என்னோட வம்சத்துக்கும் பாவத்தினால ஏற்பட்ட பாதிப்பு இருக்காது, நாட்டு மக்களுக்கு நாம செய்யற பிரதி உபகாரமா இருக்கும்னு நினைக்கிறார். அரச சபை உயர்மட்ட குழுவை கூட்டி ஆலோசனை கேட்கிறார். அனுபவப்பட்ட ஞானிகளை அழைச்சி விஷயத்த சொல்றாரு. இதை கேட்ட அவங்க பெருசு ஒரு ஆலோசனை சொல்றாங்க. மன்னா, இந்த தலைமுறையில ஏறத்தாழ சாபத்தோட வீரியம் குறைச்சிடுச்சு. ஆனாலும் உளவியல் பாதிப்பு தான் கொஞ்சம் இருக்கு. அதை சரி செய்யறது எளிமையான விஷயம்தான்னு சொல்றாங்க. இதை கேட்ட மன்னர் ருணியல் தேவ் வர்மா, மக்கள் சந்தோஷமா இருக்கணும், எனக்கு அது போதும், என்ன செய்யணும் அதையும் நீங்களே சொல்லுங்க என்றார். இதை கேட்ட அனுபவப்பட்ட ஞானி ஒருத்தர், மன்னா, நம் நாட்டின் வனப்பகுதியில சஞ்சித் ரியாங்னு உளவியல் பாதிப்பை நீக்கிற ஒரு முனிவர் இருக்கார். அவர்கிட்ட சொன்னா அவர் நல்ல தீர்வை சொல்லுவார்னு சொல்றார். இத கேட்ட மன்னனுக்கு ஒரு சந்தோஷம். சரி, உடனே அதுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. உயர்மட்ட குழுவும் சம்பந்தப்பட்ட முனிவரை போய் சந்திக்கிறாங்க. நாட்டில் இருக்கிற உளவியல் பாதிப்பையும் மன்னன் ருணியல் தேவ் வர்மா அனுப்பின விஷயத்தையும் சொல்றாங்க. இதை கேட்ட முனிவர் சஞ்சித் ரியாங் கண்ணை மூடி கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. அப்புறம் கண்ணை திறந்து பேச ஆரம்பிக்கிறாரு. உளவியல் பாதிப்பை மந்திரம் போட்டு சட்டுன்னு ஒரு நேரத்துல மாத்த முடியாது. அவங்களுக்கு யதார்த்தத்தை புரிய வச்சோம்னா சரியாயிடுவாங்க. இதுக்காக யாருக்கு என்ன பாதிப்புன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதனால நாட்டு மக்களுக்கு என்னென்ன மாதிரி குழப்பம், பிரச்சனை, சர்ச்சை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது அவசியம். அதனால அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை மனுவா வாங்குங்க. அதுல பாதிப்பு அதிகம் இருக்கிறவங்களை தேர்வு செஞ்சு கூட்டிட்டு வாங்க. முதல்ல அவங்களோட சிந்தனையை மாத்துவோம். அவங்களோட அனுபவம் மத்தவங்களுக்கும் வழிகாட்டியா இருக்கும்னு சொல்றாரு. இத கேட்ட அரசவை உயர்மட்ட குழுவும் முனிவரை வணங்கிட்டு கிளம்புறாங்க. அரண்மனைக்கு போய் மன்னரை சந்திக்கிறாங்க. முனிவர் சொன்ன விஷயத்தையும் சொல்றாங்க. மன்னர் ருணியல் தேவ் வர்மாவுக்கு இது நல்ல யோசனையா படுது. உடனே இத பத்தி முரசு கொட்டி தண்டோரா போட்டு மக்களுக்கு சொல்லுங்க. அவங்களோட உளவியல் பாதிப்பை பத்தின மனுவை வாங்குங்கன்னு உத்தரவு போடுறாரு. அரச உத்தரவு அப்படிங்கறதால உடனே நடைமுறைப்படுத்துறாங்க. அந்த நாடு முழுக்க இதை பத்தி அறிவிக்கிறாங்க. நாட்டு மக்களும் மனுக்களை கொண்டு வந்து கொடுத்து குவிச்சிடுறாங்க. இதுக்கு கடைசி தேதி எதுவும் சொல்லாததால
தினமும் பல 100 மனுக்கள் அரசபை மனுக்கூடத்துக்கு வருது. இதுக்குன்னு தனி ஆளை நியமிச்சு ஒவ்வொன்னா படிச்சு தனியே பிரிச்சு வைக்கிறாங்க. இதிலே பெரும்பாலும் இலவச பட்டா வேணும், அரசு உதவியில வீடு கட்டணும், கழிப்பிட வசதி செய்யணும், அரசு வேலை வேணும்னு பல மனுக்கள் வந்திருக்கு. இத பார்த்த மன்னன் இதை தனியா பிரிச்சு வைங்க, இத அப்புறம் தீர்த்து வைப்போம், முதல்ல நாம நினைக்கிற மனுவை தயார் பண்ணுங்கன்னு சொல்றாரு. மனு பிரிப்பாளர்களும் இதுக்கு ஏத்த மாதிரியான மனுக்களை எடுத்து தயார் பண்றாங்க. அதுல பல மனுக்கள் புருஷன் பொண்டாட்டி சண்டை, பக்கத்து வீட்டுல பிரச்சனை, குடும்ப சர்ச்சை, யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்க, எவ்வளவு சொன்னாலும் கூட இருக்கிறவங்கள மாத்த முடியல, இதனால ஒரே பிரச்சனையாக இருக்குன்னு தங்களோட பிரச்சனைகளை எழுதியிருந்தாங்க. மனு பிரிப்பாளர்களும் இதெல்லாம் படிச்சு பாக்குறாங்க. ஏறத்தாழ அடிப்படையில ஒரே பிரச்சனையாகவே தெரியுது. மனு தேர்வின் முடிவுல ஏறத்தாழ அந்த நாட்டோட பாதி மக்கள் இந்த உளவியல் மாற்ற திட்டத்துக்கு செலக்ட் ஆகுறாங்க. முதல் கட்டமா அவங்கள முனிவர்கிட்ட அழைச்சிட்டு போலாம்னு முடிவு பண்றாங்க. ஒரு நாள் சாரட் வண்டி குதிரைகளை தயார் பண்ணி அவங்கள அதுல ஏத்துறாங்க. இவங்களுக்கு முன்னாடி மன்னர் ருணியல் தேவ் வர்மா படம் வரையப்பட்ட பேனர் ஒன்னை கட்டுறாங்க. மனமாற்ற புனித பயணம்னு அதுல எழுதியிருக்கு. போதா கூரைக்கு யாழ், சங்கு, குழல், இசைக்கருவிகளை எல்லாம் முழங்கிட்டு கிளம்புறாங்க. பயணப்படுற மக்களுக்கு ஒரே சந்தோஷம். இருந்தாலும் சிலர் பறை, கிண்ணறம், தடாரி இசைக்கருவிகளையும் இசைச்சிருந்தா நல்லா இருக்கும்னு இசை கலைஞர்கள்ட்ட சொல்றாங்க. அதுக்கு சங்கு ஊதுற இசைக்கலைஞர் ஒருத்தர், இது போதும் உங்களுக்கு, நாங்களே பகுதி நேர இசைக்கலைஞர்கள் தான், ஓவர் டைமா தான் இந்த வேலையில இருக்கும், இந்த இசையை கேளுங்க போதும்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் இரு மன்னர்கிட்ட உன்னை மாட்டி விடுறோம்னு கூடுதல் இசை கேட்ப ஆர்வலர் மனசுக்குள்ளே சொல்லுகிறார். ஆனாலும் இதுல பலரும் இந்த மாதிரி வண்டியில ஏறுறதும் இப்படி ராஜுபசரிப்போட பயணப்படுறதும் முதல் தடவை. அதனால மகிழ்ச்சியா காட்டுக்கு போறாங்க. முனிவர் சஞ்சித்ரி அங்கே போய் அவங்க சந்திக்கிறாங்க. உயர்மட்ட குழு இவங்களோட குணம், அதனால ஏற்படுற பிரச்சனைகளை பத்தி விலாவாரியாக சொல்றாங்க. இதை கேட்ட முனிவரும் வழக்கம் போல கண்ணை மூடி கொஞ்ச நேரம் யோசிக்கிறார். பிறகு பேச ஆரம்பிக்கிறார். மக்களே, உங்களுக்கான தீர்வு எளிதானதுதான். நான் ஆளுக்கு ஒரு செடி கொடுப்பேன், அதை வளர்த்து அதன் கனிகளை என்னிடம் கொண்டு வாருங்கள், அதை உண்டால் உங்களின் அத்தனை பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்றாரு. இத கேட்ட மக்களுக்கு குழப்பம் ஆயிடுது. முனிவர் ஏதோ மூலிகை பவுடர், தாது, பாதரசம் கொடுப்பாருன்னு பார்த்தா மரம் வளர்க்க சொல்றாரு. ஒருவேளை இயற்கை ஆர்வலரா இருப்பாரோ? மன்னரும் முனிவரும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு நம்மள மரம் வளர்க்க முயற்சி பண்றாங்களோன்னு லைட்டா அவங்களுக்கு சந்தேகம் வருது. இருந்தாலும் மன்னர் கொடுத்த புனித பயண வரவேற்பும் இசை முழக்க மரியாதையும் அதை மாத்திடுது. முனிவர் சஞ்சித்ரியாங்க அங்க இருந்தவங்களை வரிசையா நிக்க சொல்றாரு. அப்புறம் தன் பக்கத்துல இருந்த ஒவ்வொரு மரக்கன்றையும் எடுத்து கொடுக்கிறார். மக்களும் அதை பவ்யமா வணங்கி வாங்கிக்கிறாங்க. மரக்கன்றுல அதோட பெயரை எழுதி ஒட்டி இருந்தார். அதை வாங்கிட்டு கிளம்புறாங்க. அப்போ முனிவர், இந்த வனப்பகுதியில நிறைய பழம் விளைஞ்சிருக்கு, உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன், பயணத்துல சாப்பிட்டுட்டே போங்கன்னு கூடையா அள்ளி தர்றாரு. மக்களும் பயண ஏற்பாட்டாளர்களும் இதை ஆசையா வாங்கிக்கிறாங்க. மறுபடியும் தங்களோட நாட்டை நோக்கி அவங்க கிளம்புறாங்க. நாட்டு மக்களுக்கு இதையெல்லாம் பார்த்து ஒரே கொண்டாட்டம். சாரட் வண்டியில உட்கார்ந்து இருக்கிற பலருக்கும் சொகுசு மனோநிலை வந்துடுது. காலை நீட்டனும் தள்ளி உட்காரியா, ஜன்னலை மறைக்காதையா, தலைய சாய்ஞ்சு உட்காரியான்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிட்டே வர்றாங்க. அதுல ஒருத்தர், இந்த ரோடு குண்டும் குழியுமா இருக்கு, கான்ட்ராக்டுக்காரர் கமிஷன் அடிச்சு போட்ட ரோடு மாதிரி இருக்கு, வண்டியோட குலுங்கல் தாங்க முடியலன்னு அழுத்துக்கிறார். இதையெல்லாம் விட ஒருத்தர் இசைக்கலைஞரை பார்த்து, யோவ் வர்றப்போ சத்தமாக வாசிச்சுட்டு வந்தேன், இப்போ என்ன சொரத்து குறையுதுன்னு அதட்டுறாரு. நொந்து போன இசை கலைஞர்களும், எல்லாம் நேரம்யா, முனிவர் கொடுத்த பழத்தை சாப்பிட்டு இருந்தேன், அது உங்களுக்கு பொறுக்கலையான்னு சொல்லிட்டு மறுபடியும் உச்சஸ்தானியில ஊத ஆரம்பிக்கிறார். இப்படியே அமளிது மழியா இந்த பயணம் மன்னரோட கோட்டைக்கு வருது. பயண ஏற்பாட்டாளர்கள் முனிவர் சொன்னதை மன்னர்கிட்ட சொல்றாங்க. இதை கேட்ட மன்னனுக்கு ஒன்னும் புரியல. இவங்களுக்கு சூரணம், லேகியம்னு ஏதாவது கொடுப்பாருன்னு பார்த்தா மரக்கன்ற வளர்க்க சொல்லி அனுப்பியிருக்காருன்னு கொஞ்சம் குழப்பம். இருந்தாலும் முனிவர் சஞ்சித்ரி அங்க எது செஞ்சாலும் அது நல்லதுக்காகத்தான் இருக்கும், இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கும்னு மனசை மாத்திக்கிறார். அதனால மனோநிலை மாற்றும் இந்த திட்டத்தை அரசு திட்டமா அறிவிக்கிறார். மாத உதவி தொகையும் கொடுக்க உத்தரவிடுறார். இதை கேட்ட மக்களுக்கு ஒரே கொண்டாட்டம். அடிக்கடி இப்படி எங்கேயாவது கூட்டிட்டு போங்க மன்னான்னு ஒருத்தர் உணர்ச்சி வசப்படுறார். இன்னொருத்தர், அடடா, உதவித்தொகை கிடைக்கும்னு முன்னமே தெரிஞ்சா நிறைய மரக்கண்ணுகளை எடுத்துட்டு வந்திருப்பேனேன்னு புலம்புறாரு. மொத்தத்துல அந்த மக்கள் சந்தோஷத்தோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. எப்படியும் இந்த மரத்தை வளர்த்து பழத்தை காட்டி கூடுதல் உதவித்தொகை மன்னர்கிட்ட வாங்கிடணும்னு திட்டம் போடுறாங்க.
வீட்டுக்கு போனதும் முனிவர்கிட்ட வாங்கின மரக்கண்ணை தங்கள் வீட்டுக்கு முன்னாடி நடறாங்க, வேலி அமைக்கிறாங்க. அந்த பகுதியில ஆடு மாடுகள் தொல்லை அதிகம். அதனால டேக் டைவர்ஸ்ன்னு ஒரு போட்டு வச்சு கால்நடைகள் தீனிக்காக வேற பக்கம் போறதுக்கான ஏற்பாடுகளை செய்யறாங்க. இருந்தாலும் ஆடு மாடுகளால இதை படிச்சு தெரிஞ்சுக்க முடியாதுன்னு சிலர் ஃபுல் புண்ணாக்கு படத்தை போட்டு ஒரு அம்புக்குறியும் போடுறாங்க. உதவித்தொகை அவங்களுக்கு மாசம் கரெக்டா வந்துட்டே இருந்தது. அதனால குஷியான மக்கள் அந்த மரக்கண்ணை ஆர்வமா வளர்க்க ஆரம்பிச்சாங்க. தினமும் தண்ணி ஊத்துறதும் உரம் வைக்கிறதுன்னு ஆசையா பாத்துக்கிட்டாங்க. சிலர் செடியோட இலையை தொட்டு முத்தம் கொடுத்துக்கிறாங்க. எங்க வீட்டுக்காரர் கூட இவ்வளவு பணம் கொடுத்ததில்ல, மாசம் டான்னு 50 கருங்காசு வந்துடுதுன்னு அந்த செடியே வெட்கப்படுற அளவுக்கு என் செல்லக்குட்டி புஜிக்குட்டின்னு கொஞ்சம் தீக்குறாங்க. சிலர் அந்த செடி பக்கத்துல கட்டில போட்டு படுத்து தூங்குறாங்க. முனிவர் கொடுத்த மரக்கண்ணு எல்லாம் வளர்ந்துட்டே இருக்கு, பலன் தர்ற பருவத்துக்கும் வந்துடுது. ஆனா முனிவர் கொடுத்த மரக்கண்ணுல சம்பந்தம் இல்லாத பழமா காய்க்க தொடங்கிடுச்சு. அதாவது கொய்யா மரத்துல எலுமிச்சை பழமும், பப்பாளி மரத்துல நெல்லிக்காயும், சப்போட்டா மரத்துல புளிச்ச கீரையும் வளர்ந்திருக்கு. இத பார்த்த மக்களுக்கு ஒரே அதிர்ச்சி. ஒருவேளை முனிவர் மரக்கன்று பெயரை மாத்தி விட்டுட்டாரோ, இசைக்கலைஞர்கள் சரியா இசைக்காம வந்தாங்களே, அதனாலதான் இப்படி ஒரு குழப்பம் வந்துடுச்சோன்னு பதட்டப்படுறாங்க. நமக்குத்தான் இப்படியா, மத்தவங்களுக்கு சரியான பழம் முளைச்சிருக்கான்னு ஆளாளுக்கு சந்தேகம் வந்துடுது. அதனால நைஸா 4-5 பேர் குழு அமைச்சு ஒவ்வொரு வீடா போய் சோதனை பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா எல்லோருக்குமே இதே குழப்பம் நடந்திருக்கு. அப்பதான் பக்கத்து வீதியில இருந்து ஒரு அழுகுரல் கேக்குது. அடப்பாவமே, யாரோ இறந்துட்டாங்க போல இருக்குன்னு பதட்டத்தோட அந்த பெண்கள் குழு அங்க போறாங்க. அங்க போய் பார்த்தா அங்க பசந்தி பாட்டி பெருங்குரல் எடுத்து அழுதிட்டே இருக்காங்க. இவங்களை பார்த்ததும், பார்த்தீங்களாடி, பார்த்து பார்த்து வளர்த்த முருங்கை மரத்துல பலாப்பழம் முளைச்சிருக்கு, இதை எப்படி என்னால சாப்பிட முடியும், உதவித்தொகை நின்னு போயிடுமேன்னு ஓன்னு அலறாங்க. எல்லாத்துக்குமே இந்த குழப்பம் நடந்திருக்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போதான் அவங்களுக்கும் நிம்மதியாக இருக்கு. நமக்கு மட்டும் உதவித்தொகை கட்டாகாது, எல்லோருக்கும் தானே கிடைக்காம போகும்னு ஆறுதல் பட்டுக்கிறாங்க. அப்புறம் எல்லோரும் கலந்து பேசுறாங்க. மன்னருக்கு தெரியாம நாமளே மறுபடியும் முனிவரை பார்த்து சரியான மரக்கண்ணை வாங்கிட்டு வந்துடுவோம், அப்பதான் சரியான பழம் முளைக்கும், அரசு உதவித்தொகையும் கிடைக்கும்னு முடிவு எடுக்கிறாங்க. சரின்னு எல்லோரும் கிளம்பி போறாங்க. வழியில இசை கலைஞர்கள்ல ஒருத்தர் வர்றாரு. அவரை பார்த்ததும், யோவ் இசைவேந்தரே, நாங்கெல்லாம் முனிவரை பார்க்க போறோம், வாயா, வந்து ஏதாவது இசைக்கருவியை வாசிச்சுட்டே வான்னு கூப்பிடுறாங்க. இதை கேட்டு மிரண்டு போன அவரும், போதும்மா, உங்க சகவாசமே வேண்டாம், ஏற்கனவே 2 காத தூரம் சங்கு ஊதினதுல வாயெல்லாம் புண்ணா ஆயிடுச்சுன்னு அலறி அடிச்சுட்டு ஓடிடுறான். வேறு வழி இல்லாம நாட்டு மக்களும் ரகசியமா முனிவரை போய் சந்திக்கிறாங்க. அவங்க சொல்றத கேட்ட முனிவரும் அப்படியா என்றது ஆச்சரியப்படுறாரு. அப்புறம் வழக்கம் போல கண்ணை மூடி யோசிக்கிறாரு. சரி, இப்ப வேற மரக்கன்று தர்றேன்னுட்டு ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு மரக்கன்றுகளை தர்றாரு. அவங்களும் அதை ஆசையா வாங்கிட்டு போய் முன்னை விட அக்கறையா வளர்க்கறாங்க. பலன் தர்ற நேரத்துல அவங்களோட மரத்தை பாக்குறாங்க. முன்ன மாதிரியே வேற வேற காய் பழம்தான் விளைஞ்சிருக்கு. இத பார்த்த மக்கள், இதுல ஏதோ விஷயம் இருக்கு, இனியும் மூடி மறைக்க வேண்டாம்னு மன்னரை பார்க்க போறாங்க. அங்க போய் நடந்ததை எல்லாம் சொல்றாங்க. அவங்க சொன்னதை முழுசா கேட்டதும் மன்னர் ருனியல் தேவ் வர்மா திகைக்கிறார். வாங்க, முனிவர்கிட்டயே போய் இத பத்தி கேட்போம், இந்த தடவை நானும் வர்றேன்னு யானை மேல் ஏறிக்கிறார். தொடர்ந்து சாபம் நீக்கும் புனித பயணம் பார்ட் 2வை தொடர்றாங்க. வழக்கம் போல அவங்களுக்கு முன்னாடி இசைக்கலைஞர்கள் கொம்பு, எக்காலம் கருவிய ஊதிக்கிட்டு பம்பை உரிமை எல்லாம் அடிச்சிட்டு போறாங்க. இத கேட்டு கூட்டத்துல இருந்த ஒருத்தர், மரம் வளருதோ சாபம் மாறுதோ இல்லையோ, நல்ல இசைய கேட்கிற வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்ல எல்லோரும் வாயை பொத்திட்டு ரகசியமாக சிரிச்சுக்கிறாங்க. காட்டுக்குள்ள போனதும் எல்லோரும் அந்த முனிவரை வணங்குறாங்க. அப்புறம் நடந்ததை எல்லாம் சொல்றாங்க. இதை கேட்டு வழக்கம் போல கண்ணை மூட போக ஒட்டுமொத்த கூட்டமும் பதறியடித்து அலறியது. முனிவரை பார்த்து, சாமி கண்ணை மூடி பார்த்துட்டு எல்லாம் அருள்வாக்கு சொல்ல வேண்டாம், உங்களுக்குத்தான் எல்லாமே தெரியுமே, அதனால நேரடியாவே விஷயத்துக்கு வாங்கன்னு சொல்றாங்க. முனிவரும் மென்மையாய் ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு, உங்க எண்ணங்களை திருத்துறதுக்காக செஞ்ச விஷயம்தான் இது. இந்த உலகத்துல யாரும் யாரையும் மாத்த முடியாது, உங்களுக்கு ஏத்த மாதிரி மத்தவங்களை மாத்த நினைக்கிறது தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு சொல்லிட்டு ஒரு இடைவெளி விடுறாங்க. பிறகு மறுபடியும் பேசுறாரு. இத நீங்க நடைமுறை அனுபவத்துல தெரிஞ்சுக்கணும்னுதான் இந்த மந்திர மரக்கன்றுகளை கொடுத்தேன். எந்த ஒரு மரத்திலும் அதற்குரிய பண்புகள் தான் இருக்கும், அதற்கு உரிய பழம் காய்தான் காய்க்கும். இதுதான் நியதி, மனித மனங்களும் அப்படிப்பட்டதுதான். ஒவ்வொருவரின் பாரம்பரியம்,
வம்சத்தின் அடிப்படையிலேயே அவர்களுடைய குணாதிசயங்கள் பழக்க வழக்கங்கள் அமையும். இது தெரியாமல் ஒருவரை ஒருவர் மாற்ற நினைக்கிறோம். அதுதான் அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம். திருமணமானதும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருவதற்கும் இதுதான் முக்கிய காரணம். வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு சூழ்நிலையில வளர்ந்தவர்களை தங்களோட குணம் பழக்க வழக்கத்துக்கு ஏற்ப இருக்கணும்னு நினைக்கவே கூடாது. இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கிற முக்கிய பிரச்சனை இது. உங்க குணத்தை பழக்க வழக்கத்தை மற்றவர்களிடமும் அப்படியே எதிர்பார்க்காதீர்கள். இதை புரிந்து கொண்டு அடுத்தவர் உணர்வுகளுக்கும் மதிப்பளியுங்கள். அமைதியாக அவர்களை எதிர்கொள்ளுங்கள். ஒரு மரத்தின் தன்மை மாறினதால் பதறிப்போன நீங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றினால் சமுதாயத்தில் குழப்பம்தான் ஏற்படும். அதனால இருப்பதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் உங்களுக்கு சொல்லும் சாப விமோசன தத்துவ வார்த்தை என்றார். இதை கேட்ட மக்களுக்கு தங்கள் தவறு புரிந்தது. கூட்டத்தில் இருந்த ஒரு ஆண் தனது மனைவியை பார்த்து, சாரி புள்ள, உனக்கு கருவாட்டு குழம்பு பிடிக்காதுன்னு தெரிஞ்சோம், உன்னை சமைச்சு தர சொல்லி கட்டாயப்படுத்தி கொடுமைப்படுத்திட்டேன் என்றார். இன்னொரு பெண்ணோ, இனி கோபிச்சிட்டு அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போக மாட்டேன், கூட இருந்தே நீயானானு ஒரு கை பார்த்திடுவேன் என்றார். ஏற்கனவே காலக்கணிப்பாளர்கள் கணித்த குளிகை நேரமும் முடிந்ததால் அவர்களின் சாபமும் விமோசனம் பெற்றது. ஒட்டுமொத்த மக்களும் மனம் மாறியதால் மன்னனுக்கு ஒரே சந்தோஷம். எனது மூதாதையர் செய்த தவறை என் காலத்திலே சரி செய்து விட்டேன்னு ரொம்ப குஷி ஆயிடுறாரு. அதனால மக்களை பார்த்து, மக்களே, இனி உதவி தொகை கிடைக்காதுன்னு நினைக்காதீங்க, அந்த தொகையை இப்போ 2 மடங்கா உசத்திடுறேன்னு சொல்றாரு. இதை கேட்ட மக்களும் 2 மடங்கு சந்தோஷம் ஆயிடுறாங்க. மன்னர் ருணியல் தேவ் வர்மா இப்போது முனிவருக்கு நிறைய பழங்கள், உணவுகள், பரிசு பொருட்களை கொடுத்து கௌரவிக்கிறார். பிறகு அவர் அருகே சென்று, சந்தோஷம் முனிவரே, நாங்கள் கிளம்புகிறோம் என்று அனுமதி கேட்கிறார். இதை கேட்ட முனிவர், நம் சந்திப்பு மூலம் பல ஆண்டு பிரச்சனை தீர்ந்துள்ளது என்றவர். பின்பு பின்பக்கம் திரும்பி எதையோ எடுத்தவர் பின்பு, என் ஞாபகார்த்தமாக ஆளுக்கு ஒன்றை வைத்துக் கொள்ளுங்கள் என்று மரக்கன்றுகளை எடுத்து நீட்டினார். இதை பார்த்ததும் ஒட்டுமொத்த கூட்டமும் அலறிக்கொண்டு தலைதெறிக்க ஓட்டமெடுக்கத் தொடங்கியது. ஏன் இப்படி ஓடுகிறார்கள் என்று புரியாமல் கண்களை மூடி யோசிக்கத் தொடங்கினார் அந்த தத்துவஞானி. என்ன நண்பர்களே, கதை பிடிச்சிருக்கா? இது சேனலோட சொந்த படைப்பு. ஸ்டோரி பெஞ்ச் ஒரு மாய இருக்கை. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு ஹாயா பெஞ்சில் உட்கார்ந்துக்கோங்க. நகைச்சுவை, சமூகம், தத்துவம், மந்திரம், குடும்பம்னு பல வகையான கதைகள் வந்துட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்க முயற்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விடுங்க.